எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு ஸ்பெஷல் சாப்டர் இருக்கும். அது மோஸ்ட்லி லவ்வோடு தான் ஆரம்பிக்கும். முதல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தரோட டே கம்ப்ளீட் ஆகாத லெவலுக்கு க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஆனால் எல்லா ஸ்டோரிஸும் ஹாப்பி என்டிங்கோடு தான் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. சில ஸ்டோரிஸ் நமக்கே தெரியாமல் வெறும் மெமரிஸோடு மட்டும்தான் முடியும். எண்டிங் எப்படி இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம ஹார்ட்டில் வந்த சில பேர் ஆல்வேஸ் நம்ம லைஃப்பில் ஒரு மிஸ்ஸிங் மெமரியாக தான் இருப்பாங்க. எல்லா உணர்வுகளும் சரியான நேரத்தில் புரிஞ்சிருச்சுன்னா இந்த வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்ல இங்கே எதுவுமே இருக்காதுல்ல. அந்த மாதிரி தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டு பூஸ்ட்ண்ணா. ஆஃபீஸில் ஆடிட்டிங் நடக்குதுடா. 2 நாள் லீவு. வீட்டில் இருந்தால் செம்ம போர் அடிக்கும். எங்கேயாச்சும் பிளான் பண்ணு. இருக்கிற பிரச்சனை பார்த்தா தானே இப்போ சரக்கு ஒன்று தான் கேடா. வா அடிப்போம். எது சிஎம்மா? எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க. உனக்கு என்ன மச்சி குறைச்சல? டேய், நம்மளே 1008 பிரச்சனைகள் இருக்கிறோம். இதில் நம்ம பின்னாடி ஏன்டா ஒரு பொண்ணை சுத்த வச்சு அவளை ஏன்டா கூட்டிட்டு இழுத்துன்னு சுற்றுன்னு ஏன்டா நீ போனங்களா? டேய் சொன்னா கேளுடா, அதனால செட் ஆகாதுடா. பண்ணி தொலை.
ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம். என்னங்க சொல்லுங்க. ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை நல்லா தெரியும். நான் உங்களை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் என் ஃபேமிலியாகவே இந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பார்த்துட்டீங்களா? சும்மா சொல்லாதீங்க. ஏங்க தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹே, ஏய் வண்டியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ தான் ரொம்ப ஆளே மாறிட்ட போல. லாஸ்ட்டாக ஸ்கூல் டைமில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். ஆமாம். சரி பார்ப்பலாம். அப்புறம் லைஃப்பில் எப்படி போகுது? எங்கே போகுது, எல்லாரும் ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. ஆமாம், நீ எப்போ இங்கே வந்த? சொல்லவே இல்லை. நான் இங்கே வந்து 1 மந்த் ஆகுதுடா. ஓகே ஓகே. ஏய், எங்கெல்லாம் தேடினா தெரியுமா ஒன்றுன்னா? எங்கே இருந்த? சாரிடி. இது என் ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவனை பார்க்க வந்தேனா உன்னை மறந்துட்டு. சாரி. சரி ஓகே. இன்ட்ரோ பண்ணவே வந்துட்டு பாரு. இது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தமிழ். தெரியும். தமிழ். அதிதி. சரி, நம்ம சாப்பிட போகலாமா? சரி போகலாமா? சரி போகலாம். சரி ஓகே, பார்ப்போம். பாய். எல்லாம் ஓகே தான். திரும்பி ஒரு பாய் மட்டும் சொன்னா பரவாயில்லையே. 10 ரூபாயா? 10. ஆஹா, 10 டாயா. சும்மா பார்த்தாலே தான் நினச்சிக்குவேன். இவன் வேற டாட்டா வேற காட்டிட்டான். சும்மாவா இருப்பேன். நம்ம லைஃபே தலகலாக மாதிரி உட்காந்துருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நம்மளை நார்மல் மோடுக்கு கொண்டு வரதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் இவன், என் ஃப்ரெண்டு. என் லைஃப்பில் எப்போதும் மாறாமல் இருக்கிற ஒரே ஒரு விஷயம்னா தோ இவன் தான். ஹாய். எப்படி ஆளு? ஆஹா, வந்துட்டாயா? ரைட்டு. இன்னைக்கு டாட்டா. இன்னைக்கு என்ன சொல்ல இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, நம்ம கடமை பார்ப்போம். ஏங்க ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். காலையில் 6 மணில இருந்து நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏங்க 6 மணிக்கா? 3 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். பேப்பர்கார தபால்காரெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நீங்க வேற என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக தாங்க இவ்வளவு நேரம் வெயிட். முதல்ல நீங்க யாரு? நீங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? என்ன ஃபாலோ பண்ற வேலை எதுவும் வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏங்க நம்ம நெய்பர்ஸுங்க. என்னது நெய்பர்ஸா? ஏ மச்சான், அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ்ல தெரியலடா. ஐயோ, இனிமே என்ன ஃபாலோ பண்றது எதுவும் வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்படி பேசிட்டு போறா. அட விடு மாப்பிள, அழகா இருக்கிற என்னையே பார்க்கல, உன்னை எங்க மாப்பிள பார்க்கும். என்னடா நீ டிப்டாப்பா கிளம்பி என்ன இப்படி பிச்சைக்கார மாதிரி உட்கார வச்சிருக்கிற? எங்க உன்னைய விட்டு என்னை லவ் பண்ணணும்னு பயம் தானே? இருடா, சும்மா இருடா. ஏய் நான் கிளம்புறேன்டா, டைம் வேற ஆச்சு. வெயிட் பண்றா, வந்துருவாடா. ஆபீஸ் போயிருக்கால, அவன் உன்ன மாதிரி வெட்டி ஆபீஸரா? ஆமா, நீ பெரிய ஐடி ஆபீசர் உனக்கு நினப்பாடா. நாயே நீயே சும்மா தானே இருக்க போற. இருடா.
உங்களுக்கு புரியாதா? ஏங்க என்ன பின்னாடியே சுத்துறீங்க? நேத்து தானே பார்த்தேன், அதுக்குள்ள என்ன லவ்வா? ஹலோ நிறுத்துங்க, என்ன விட்டா ரொம்ப பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னனா, இல்ல ஐ லவ் யூன்னு சொன்னனா, இல்ல நீங்க என்ன லவ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்டனா? இல்ல சாரிங்க, நீங்க பேசுறதும் பண்றதும் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். நீங்களும் நார்மலான பொண்ணு மாதிரி தாங்க பிஹேவ் பண்ணிருக்கீங்க. எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு என் பின்னாடி சுத்தணும்? எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு என்ன ஃபாலோ பண்றீங்க? அதுவா, அத நான் உங்களை லவ் பண்றேனே. என்னது லவ்வா? ஆ அட்லீஸ்ட் ஏதாவது சொல்லிட்டு போங்க, திட்டிட்டாச்சு போங்க. மச்சான் எனக்கு என்ன கொஞ்சம் வாசம் தெரியல, அவனை திட்டு வா. மாப்பிள்ள ஏய் மட்டனை கிட்ட பிச்சு விட்டுறாதடா. என்னடா உனக்கு வேணும்? ஒரு மாதிரியா இருக்குடா. ஏன்டா காலைல எதுவும் போலையா? அது இல்லடா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு மாப்பிள்ள, ஆனா நடிக்கிறா. ஏன்? அவளுக்கு என்ன கூட தாண்டா பிடிச்சிருக்கு. ஆமா ஏன் நடிக்கிறா? அவ ஒவ்வொரு வாட்டியும் நான் அசிங்கப்படுத்துறப்பவுமே வெளில தான்டா சிரிக்கிறேன், உள்ள எவ்வளவு அழுகுன்னு தெரியுமா? ஏய் செம்மையா பேசுறடா. நான் படங்கிட பாட்டு வந்துட்டே என்ன சொன்னா புரியாதுடா. அப்புறம் நான் குடிகார மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். நாளைக்கு போ, 2ல 1 முடிவு பாரு. ரெண்டுல என்ன முடிவு? உங்ககிட்ட எவ்வளவு சொல்லணும்? ஏங்க எனக்கு உங்க மேல அவ்வளவு லவ்வுங்க. எவ்வளவு என் பின்னாடி சுத்திட்டே இருக்கிறீங்க, எனக்கு அது பிடிக்கல. ஏங்க எனக்கு உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேங்க, அதனால தாங்க அப்படி வந்தேன். உங்ககிட்ட முடியாதுன்னு சொல்றேன், உங்களுக்கு புரியாதா? ஏங்க எல்லாருக்குமே எடுத்தோடனே பிடிக்காதுங்க, கொஞ்சம் டிராவல் பண்ணி பார்த்தா தாங்க பிடிக்குதா இல்லையான்னு தெரியும். நீங்க எடுத்தோடனே பிடிக்கலன்னு சொன்னா எப்படிங்க? அதாவது எனக்கு தெரியாது, என் முன்னாடி இனிமே சுத்தாதீங்க, எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி ஏதோ. மத்தவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஏங்க நீங்க ஏங்க மத்தவங்கள பத்தி யோசிக்கிறீங்க, நீங்க நம்மள பத்தி யோசிங்க. ஏங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தாங்க தெரியும். என்ன சான்ஸ்? அது ஒன்றும் தர முடியாது சரியா? என்னால அதுக்கு நேரம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. ப்ளீஸ்ங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் நல்லா பார்த்துப்பேன். என்ன சான்ஸ்? எனக்கு என்ன பாத்துக்க தெரியும், என்ன யாரும் பாத்துக்க தேவையில்லை சரியா? நீங்க ஏங்க பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க கூட வந்து வாழணும்னு சொல்லி தாங்க நான் இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது எதுலாம் விருப்பம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் தெரிஞ்சு நான் உங்களுக்காக பண்றேன். எதுக்காக எனக்கு பண்றோம்? என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். ஏங்க அந்த அளவுக்கு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. அது எதுவும் எனக்கு தெரியாது, இனிமே என் பின்னாடி சுத்தாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.